சிந்தையில் சிவயோகம் வருகிறதே. ஓம் மைஜாய் வித்மகே தண்டகஸ்தாய தீமகே தன்னோ வாராகி பிரசோதயாத். நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாயும். எல்லாம் அல்ல ஸ்ரீ வாராகிமன் திருவடி சரணம். இன்றைய பதில் மீனராசி ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே, முட்டுக்கட்டை இனி இல்லை, தடையும் இல்லை. இனி உங்கள வாழ்க்கையில நடக்க போறதை யாராலும் தடுக்கவும் முடியாது. நிச்சயம் மாபெரும் ஒரு நல்லதை நடத்தி கொடுக்க போகும் தர்ம கர்மாதிபதி சேர்க்கை. ஆமாங்க, சனி மற்றும் குருவனுடைய சேர்க்கையினுடைய பலங்களை தான் நம்ம இன்றைய பதில பார்க்க போறோம். பதிவை ஃபுல்லா பாருங்க. மேலும் நம்ம சேனல்ல ஏற்கனவே தமிழ் புத்தாண்டு பலங்கள் மற்றும் குரு பயிற்சி பலங்களாம் பதிவிட்டாச்சு. பார்க்கலனா சேனல்ல போய் பாருங்க. மேலும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கும், பிரஸ் பண்ணி பார்த்து பயனடைஞ்சுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட தர பெல் ஐகானை பிரஸ் பண்ணிட்டு பக்கத்துல ஒரு ஆல் என்ற சொல்லி தவறாம செலக்ட் பண்ணிக்கோங்க. அதான் நாங்கள் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக வந்து சேரும். மீன ராசி ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்கள், முதல்ல மீன ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் மிதுன ராசியில் இருக்கக்கூடியவர் ஜூன் 2ஆம் தேதி கடகராசிக்கு போய் பயிற்சி அடைந்து உச்சமடைய போறார். ராசிநாதன் முதலில் உச்சமடைவது மிகப்பெரிய ஒரு நல்லது. மேலும் உங்க ராசியில ஜென்மத்தில் சனி பகவான் வந்திருக்கிறார். 7.5 சனி, அது ஜென்ம சனி கூடிய காலகட்டங்கள். இப்போ இந்த ரேவதி நட்சத்திரம் இந்த மீன ராசியில கடைசியா வரக்கூடிய நட்சத்திரம். ரேவதி நட்சத்திரத்துக்கு அதிபதி யாரு? புதன். புதனுடைய வீடுகள் அப்படின்னா மிதுனம் மற்றும் கன்னி. அப்போ அதுல ஒரு வீடான கன்னியை சனி பகவான் 7ஆம் பாரியா பார்த்துக்கிட்டு இருக்காரு. இன்னொரு வீடான மிதுனத்திலிருந்து தான் குருபவன் பயிற்சி அடைஞ்சு கடகராசிக்கு போறாரு. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த சனி மற்றும் குருபவான் இந்த 2 கிரகத்துடைய சேர்க்கை தொடர்பு ஏற்படுது. எப்படின்னு கேட்டீங்கன்னா, குருபவனுடைய 9ஆம் பார்வை சனி பகவான் மீது விழுகுது. மீன ராசியை பார்க்கிறாரு. ஓகேங்களா? அப்போ தர்ம கர்ம சேர்க்கை ஏற்படுது. ஆமா, கர்ம கிரகம் என்று சொல்லக்கூடிய சனி பகவானும் தர்ம கிரகம் என்று சொல்லக்கூடிய குரு பகவானும் ரெண்டும் தொடர்பை ஏற்படுத்திக் கொள்கிறார்கள். பதிலுக்கு சனி பகவான் குருவை பார்க்கல, குரு மட்டும்தான் சனி பகவானை பார்க்கிறாரு. அப்படி பார்க்கறதுனால சனி பகவானுடைய கடுமையான பலன்கள் கொஞ்சம் குறையும். குறிப்பிட்டு இந்த ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த திருமண வாழ்க்கை, நண்பர்கள், உறவுகள் இதன் ரீதியா ஒரு பிரச்சனை இருக்கு. அது திருமணத்திற்கு ஒரு முட்டுக்கட்டையா தடையா யாரோ ஒருத்தங்க இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு. அது திருமணம் டிலே ஆகிட்டே இருக்கு, தடையாகிக்கொண்டே இருக்குன்னா அது இப்போ விலகுது. ஆமாங்க, சனிவனுடைய தடை விலகுது குருவனுடைய பார்வையால். அப்போ முதல்ல இந்த ரேவதி நட்சத்திரக்காக திருமண தடை நீங்கி திருமணத்திற்கு உண்டான யோகமான ஒரு காலகட்டமாக இது அமையுது. கண்டிப்பா திருமணம் நடக்கும். அதே போல நண்பர்கள் அல்லது ஏதோ ஒரு வாய்ப்பை எதிர்பார்க்குறீங்க, உதவியை எதிர்பார்க்குறீங்க, சில உறவுகள் செய்யறேன் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லாம டிலே பண்ணி கொண்டுட்டே போறாங்க. அதே போல ஒரு வீடு வாங்கணும் இல்லை விற்கணும், சரியான ஒரு டீலர் உங்களுக்கு அமைய மாட்டேன்றாங்க. சரிங்களா? அல்லது நீங்க ஒரு பிசினஸ் பண்றீங்க, சரியான ஒரு பார்ட்னர்ஷிப் உங்களுக்கு அமைய மாட்டேங்குது. இப்படி அந்த காரியம் தடைபட்டு கொண்டே வந்தா இனிமே அது நல்ல விதத்துல உங்களுக்கு அமையும். சரிங்களா? நீங்க எதிர்பார்த்த மாதிரி அந்த நபர்கள் உங்களுக்கு அமைவார்கள். அதன் மூலமாக தொழில் நல்லபடியாக நடக்க ஆரம்பிக்கும். உங்களுடைய வியாபாரம் நல்லபடியாக சிறப்பாக போகும். அதே போல உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய உறவுகள் ஒத்துழைப்பார்கள், அதுலயும் நல்லது நடக்கும். மேலும் மிக முக்கியமா வீடு, மனை, கார், வண்டி வாகனம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். அதை வாங்கணும், புதுசா வீடு கட்டணும், அல்லது நான் புதுசா வண்டி வாகனம் வாங்கணும் அப்படின்ற நீங்க எடுக்கிற முயற்சியில இருக்கக்கூடிய தடை விலகி அது நல்லபடியா வாங்கக்கூடிய யோகங்கள் வந்துவிட்டது. படிப்பு கண்டிப்பா அரியர்லாம் கிளியர் பண்ணி பட்டம், டிகிரி போன்ற விஷயங்கள் வாங்குவதற்கு யோகமான காலகட்டம் இந்த குரு சனி காலகட்டம். இதுல மிக முக்கியமானவர்கள தர்ம கர்ம சேர்க்கை, இந்த 2 ஒன்று சேர்ந்தால் நிச்சயம் மீனராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய மாற்றம். அது குறிப்பிட்டு வேலையில, எந்த ஒரு துறையில, எந்த ஒரு கம்பெனியில, எந்த ஒரு நிறுவனத்துல நீங்க பல வருஷமா கஷ்டப்பட்டுக்கிறீங்களோ அந்த ஒரு நிறுவனத்தில், அந்த ஒரு துறையில் உங்களுக்கு ஒரு புதுசா ஒரு பதவி, பொறுப்பு, ஒரு அந்தஸ்து கிடைக்க போகுது, ஒரு அதிகாரம் கிடைக்க போகுது. அதன் மூலமா புதிய அரியணையில் நீங்கள் அமர போறீங்க. அது உறுதியா உண்டு இந்த ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு. அது நீங்க ரொம்ப வருஷமா நீங்க எதிர்பார்த்ததுதான். அப்போ நீங்க போட்ட எஃபர்ட்டுக்கு, முயற்சிக்கு, உழைப்புக்கு இப்போ பலன் கிடைக்கும். ஸோ அதை கொடுப்பது இந்த குருபவனாக உங்களுக்கு இருக்கிறார். ஓகேங்களா? அதே போல அரசு வேலைக்கு முயற்சி பண்றவங்களுக்கு அந்த அரசு வேலை கிடைப்பதற்கு ரொம்ப ரொம்ப சாத்தியக்கூறு உண்டு இந்த குரு பயிற்சி காலகட்டங்கள். ஓகேங்களா? ஸோ இந்த 2 கிரகம் சேர்ந்திருக்கும் போது கண்டிப்பா வேலைக்குள்ள மாற்றத்தை செய்யக்கூடியவங்க அதுக்கு முயற்சியை 100% எஃபெக்டை போடுங்க. கண்டிப்பா அந்த வேலையில சக்சஸ் கிடைக்கும். ஓகேங்களா? மேலும் வரவேண்டிய பணவரவு, ரொம்ப நாளா கொடுத்த பணம் வரமாட்டேங்குது, அல்லது நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன் இந்த பணம் எனக்கு கிடைக்க மாட்டேங்குது. நீங்க ஒரு சீட்டு கட்டியிருப்பீங்க, அல்லது இன்சூரன்ஸ் போட்டிருப்பீங்க, அல்லது உங்களுக்கு வர வேண்டிய சம்பள பாக்கியா இருக்கலாம், அல்லது உங்களுடைய வீட்டில் பெரியவர்கள், முன்னோர்கள் அவர்கள் சேர்த்து வச்ச பணம், சொத்து போன்ற விஷயங்கள் நிலுவையில் இருக்கலாம். அப்படிப்பட்ட நீங்கள் எதிர்பார்த்த சொத்து, வருமானம், பணம், பங்கு போன்றவைகள் இந்த வருடம் வரப்போகுது. ஸோ அதுக்குள்ள முயற்சி நீங்க ஏற்கனவே போட்டிருப்பீங்க. அப்படிப்பட்ட நீங்க எதிர்பார்த்த பணமானது இந்த
தர்ம கர்மாதிபதி சேர்க்கையின் மூலமாக ஜூன் மாதத்திற்கு பிறகு கிடைக்கும் நிச்சயமா ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு. ஓகேங்களா? ஸோ இதுல சின்ன ஒரு சுபவிரய செலவுகள் இருக்குங்க. தெய்வங்களுக்கு செய்ய வேண்டிய வேண்டுதல் பரிகாரம் பிரார்த்தனை நீங்க செஞ்சு முடிச்சிருங்க. கோயில் குளங்களுக்கு தெய்வ காரியங்களுக்கு சில விசேஷங்கள் இருப்பீங்க. கோயில் மற்றும் சமூக சேவை தொண்டு போன்ற ஏதோ ஒரு விஷயத்துல உங்க தலைமையில நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதை தலைமையேற்று நடத்தி கொடுப்பீங்க. சரிங்களா? நீங்க எந்த ஒரு மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் சரி, அந்த மத வழிபாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களும் அல்லது சேவை சம்பந்தப்பட்ட விஷயங்களும் உங்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கும். அதன் மூலமா புதிய அங்கீகாரம் பாராட்டுகள் உங்களுக்கு கிடைக்கும். அது தலைமையேற்று நீங்க நடத்துவீங்க. சரிங்களா? ஸோ இது போக வீட்டில் உள்ள பெண்களுக்கு சில சுபகாரியங்கள் நடத்தி கொடுப்பீர்கள். அப்போ ரேவதி நட்சத்திரம் உங்க வீட்டில் உடைய பெண்களுக்கு நீங்களே ஸ்பெஷலா சில காரியங்கள் செஞ்சு கொடுத்து நன்மை செய்வீங்க. அந்த பெண்களால் ஏற்பட்ட பிரச்சனைகள் சரியாகும். குறிப்பிட்டு காதல் விவகாரத்தால் ஏதாவது பிரச்சனை போய்கிட்டு இருக்கு, அந்த பிரச்சனை இனிமேல் பயப்படவே தேவையில்லை. காதல் விவகாரத்தால் இனிமேல் பிரச்சனை இருக்காது ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு. அதே போல உங்க கூடவே இருந்து உங்களுக்கு துரோகமும் தோல்வியும் ஏற்பட காரணமா இருந்தவர்கள் யாருன்னு கண்டுபிடிச்சிருவீங்க. அப்போ அந்த நபரை விட்டு விலகிறவங்க. இனிமே உங்களுக்கு வெற்றி நிச்சயம் உண்டு. சரிங்களா? அப்போ வெற்றி என்பது சக்சஸ், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஸோ எப்படி பார்த்தாலும் தொழில் ரீதியான வெற்றி, வேலை ரீதியான வெற்றி கண்டிப்பா உண்டு. உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு துரோகம் செய்த நபர்கள் கண்டிப்பா அடையாளம் காட்டி கொடுப்பார் இந்த குரு மற்றும் சனி சேர்க்கை. அதன் மூலம் அந்த நபரை விட்டு விலகுவீர்கள். மேலும் உங்களை செயல்பட விடாம ஏதோ ஒரு கட்டுப்பாட்டுல முடக்கி வச்சிருக்கிறாங்க சில பேர் அப்படின்னா அவர்களுடைய சூழ்ச்சி முறியடிக்கப்படும். மிக முக்கியமா அந்த ஏவல், பில்லி, சூனியம், செய்வினை அல்லது வசியம் சம்பந்தமான கோளாறு பிரச்சனை இருந்தாலும் சரி, அல்லது மறைமுகமான ஏதாவது பிரச்சனை கொடுத்து கொடுத்தாலும் சரி, அந்த பிரச்சனை குறையும். மேலும் இந்த கர்ம பலன்களால் கோர்ட்டு கேஸ் வழக்குகளை நீங்கள் அதிகம் சந்தித்துக் கொண்டிருந்தால் அந்த கோர்ட்டு கேஸ் வழக்குகளில் இருந்து ஒரு முடிவு, ஒரு தெளிவு, ஒரு வெற்றி உங்களுக்கு இப்போ கிடைக்கும். ஸோ கண்டிப்பா இந்த ரேவதி நட்சத்திரக்காரங்க தப்பிக்க போறது ஒரு மிகப்பெரிய ஒரு கோர்ட்டு கேஸ் வழக்குகள் இருந்து, சிறை தண்டனையிலிருந்து, அல்லது பிடிக்காத நபர்களோடு இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்ல இருந்து, அல்லது உங்களுக்கு செட் ஆகாத ஒரு வேலையில இருந்து, இப்படி உங்களுக்கு பிடிக்காத செட் ஆகாத ஏதாவது ஒரு வேலையோ தொழிலோ அல்லது திருமண பந்தத்திலோ நீங்க இருந்தா அதுல இருந்து எஸ்கேப் ஆவீங்க, அதுல இருந்து விடுதலை ஆவீங்க. அதுக்கு காரணம் இந்த 2 கிரகத்தினுடைய சேர்க்கை. அப்போ சனி பகவானால் எந்தெந்த விஷயத்தெல்லாம் ஒரு கெடுதல் செய்தாரோ அந்த விஷயத்துல இருந்து இப்போ நல்லது செய்யக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்குது இந்த 2 கிரகத்தினுடைய சேர்க்கை. சனி பகவானே அதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரு வழியை ரூட்டை போட்டு உங்களுக்கு கொடுப்பாரு. அதுல எந்த மாற்ற கருத்தும் இல்லை. இந்த ஒரு நேரத்துல ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு டிரான்ஸ்பர், இடமாற்றம், வீடு மாற்றம் போன்ற மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. அந்த மாற்றம் வாண்டடாக பயன்படுத்திங்க, அது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு நல்லது. அதே போல டாக்குமெண்ட், ஒப்பந்தம், கையெழுத்து, ஜாமீன் கேரண்டி, இதுல ஏதாவது ஒரு வில்லங்கங்கள் பிரச்சனை போய்கிட்டு இருக்கு, இல்ல அக்ரிமெண்ட் சார்ந்த பிரச்சனை போய்கிட்டு இருக்குன்னா அந்த பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரும். சரிங்களா? கொடுத்த வாக்க காப்பாத்தி காட்டிடுவீங்க. அதுக்கும் சான்சஸ் ரொம்ப உண்டு. இந்த நேரத்தில் நிச்சயமா கௌரவத்தின் உச்சம் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய அந்தஸ்து, அதிகாரம், பெயர்ப்புகளை தொடக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அந்த அளவுக்கு மிக முக்கியமான பொறுப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு அரியணையில் அமரக்கூடிய வாய்ப்பு உண்டு. சரிங்களா? ஸோ குறிப்பிட்ட அரசாங்க உத்தியோகம் அல்லது வெளிநாட்டு உத்தியோகம் அல்லது முக்கியமான பொறுப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். வாய்ப்பை பயன்படுத்திங்க. நிச்சயமா அது இந்த ஜென்மசனி காலகட்டத்தில் கிடைப்பதால் அது நிலைத்து நிற்கும். ஏன்னா சனிவான் கொடுத்தால் வேறு எந்த கிரகத்தாலும் தடுக்க முடியாது. அப்படிப்பட்ட சனிவான் குருவனுடைய திருவுரால் கொடுக்கின்ற காலகட்டம். வாய்ப்பை பயன்படுத்திங்க. இந்த ஒரு நேரத்தில் ரேவதி நட்சத்திரக்காரர்கள் பெருமாளை வணங்குவது ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகேங்களா? சனிக்கிழமை அன்று பெருமாளுக்கு துளசி மாலை சாற்றி வணங்குங்கள். பெருமளவு அது நன்மையை செய்யும். மேலும் ஆன்மீக குருமார்களுடைய திருத்தலங்களுக்கு சென்று, அதாவது ஜீவ சமாதியோ அல்லது சாய்பாபா போன்ற திருத்தலங்களுக்கு சென்று வியாழக்கிழமை என்று வழிபாடு செய்யறது ரொம்ப ரொம்ப நன்மையாக உங்களுக்கு அமையும். சரிங்களா? தவறாம இந்த வழிபாடுகளை பண்ணிக்கோங்க. இந்த பதிவு பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க, மற்றும் ஷேர் பண்ணுங்க. மேலும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு கூட தர பெல் ஐகானை பிரஸ் பண்ணி பக்கத்தில் ஒரு ஆளுநர் வசதி தவறாம செலக்ட் பண்ணிச்சுங்க. மேலும் அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாயும். எல்லாம் ஸ்ரீ பாரகிமன் திருவடி சரணம்.